ஓகே, வாழ்க வளமுடன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல எத்தனை பேர் ஜேஆர்எஃப் படிக்கிறீங்க? முகேஷ் சார் ஒண்ணு, முகேஷ், தென் தீபா. ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து யோக உபனிஷத்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி we know that செகண்ட் யூனிட் பார்த்து வந்திருப்பீங்க. உபனிஷத் அப்படின்னா we discuss about the பிரம்மம். என்னென்ன பேசிச்சு? the concept of உபனிஷத்ஸ். இல்ல இல்ல, இந்த ஸ்கூல் பையன் மாதிரி எடுத்து அந்த புக் எடுத்து இருப்பது அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. ஜஸ்ட் nearby determination. என்னதுங்க சார், குருக்கும் சிஷ்யருக்குமான ஒரு கான்வர்சேஷன், அத பத்தின டீப்பா படிக்கிறது உபனிஷத். அது வந்து பிரசன்ன உபனிஷத்துங்க. ஐ மீன் ஆஸ்கிங் அபவுட் த லைக் அப்ஜெக்டிவ் ஆர் அவுட்கம் ஆஃப் த உபனிஷத்ஸ். அதாவது நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், இட் இஸ் டிஸ்கஸ் அபவுட் த பிரம்மம். ஓகேங்களா? கடவுள், அது எது வேணாலும் நீங்க பேரை வச்சுக்கலாம். த உபனிஷத்ஸ் கால்ட் அஸ் பிரம்மம். அதுதான் வந்து ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. துவைதம், அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம். அதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? சரி, யோக உபனிஷத்துனா என்ன சார் அப்படின்னா, எதை யோகா பத்தி எந்த உபனிஷத் பேசுதோ அது வந்து யோக உபனிஷத்ஸ். ஸோ நமக்கு ஆஸ் பர் சிலபஸ் 8 உபனிஷத்ஸ். மொத்தம் நமக்கு 8 உபனிஷத் இருக்கு. மொத்தம் எத்தனை உபனிஷத் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 உபனிஷத்ஸ் இருக்கு. பட் இன் அவர் சிலபஸ் we have only 8. we will discuss only about 8. so first உபனிஷத்ஸ் ஸ்வேதஸ்வதாரா. ஓகேங்களா? ஸ்வேதஸ்வதாரா. தென் யோக குண்டலினி. இங்க யோக குண்டலினி அப்படின்னு இருக்கும். யோக குண்டலினி அத பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யோக சூடாமணி அண்ட் திரிசுக்கி பிராமணோ உபனிஷத். ஓகேங்களா? ஐயா ஆல்ரெடி சொல்லி இருப்பாங்க. நீங்க சான்ஸ்கிரிட் வேர்டை நடுவுல ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கோங்க. திரிசுக்கி பிராமணோ உபனிஷத், அதாவது 3 பிரம்மம் பத்தி பேசுறது. டிஸ்கஸ்ட் அபவுட் த 3 பிரம்மம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் யோக தத்துவ உபனிஷத், தியான பிந்தோ உபனிஷத் அண்ட் நாத பிந்தோ உபனிஷத், யோக ராஜோ உபனிஷத். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் what is the first we will discuss about the overview. ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த உபனிஷத் எதை பத்தி பேசுது, வாட் இஸ் த கோர் மீனிங் ஆஃப் த உபனிஷத், என்னென்ன எத்தனை வெர்சஸ் இருக்கு, எந்த வேதத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி we know that we have the we know about the 4 வேதாஸ், ரிக், யஜுர், சாம, அதர்வன. அதுல கிருஷ்ண யஜுர், சுக்ல யஜுர்னு யஜுர் வேதத்துல 2 இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பாட்டு வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணுவோம். இப்ப so first Svetasvatara Upanishad. It is meaning of Upanishad, white horse are drawn by white steeds. So it is having the 113 verses. அதாவது 113 verses இருக்கு. கிருஷ்ண யஜுர் வேதத்திலிருந்து வந்தது. So யோக குண்டலினி உபனிஷத் is a doctrine of Kundalini Yoga. 171 slokas available. கிருஷ்ண யஜுர் வேதா. ஓகேங்களா? சோ இட் இஸ் டிஸ்கஸ்ட் அபவுட் த குண்டலினி யோகா. நெக்ஸ்ட் ஒன் யோக சூடாமணி உபனிஷத். சூடாமணி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நெத்தியில கூடக்கூடியது சூடாமணி. சோ தட் இஸ் த கிரவுன் ஜுவல். தட் இஸ் த ஜுவல், கிரவுன் ஜுவல் ஆஃப் யோகா. இட் இஸ் ஹேவிங் த 121 வெர்சஸ். இட் இஸ் அண்டர் பை சாமவேதா. நெக்ஸ்ட் திரிசுக்கி பிராமணோ உபனிஷத். திரிசுக்கி பிராமணோ உபனிஷத்னா இட் இஸ் a 3 flamed or trident பிரம்மன், 3 பிரம்மம் பத்தி பேசக்கூடியது. It is having the 164 verses. Sukla Yajur Veda. Next one, Yoga Tattva Upanishad, Yoga and Truth. That is the number of slokas and verses 143 is embodied by the Atharvana Veda. Next, Dhyana Bindo Upanishad. Dhyanam அப்படின்னா உங்களுக்கு தெரியும், meditation. So it is discussed about the point of meditation. It is having the 23 or 106 அப்படின்னு 2 ஐட்டம் சொல்றாங்க. It is Atharvana Veda or Sama Veda. Next one வந்து நாதபிந்த. நாதம் அப்படின்னா already you know that is a pinpoint. நாதம், that is a sound or லயம் அப்படின்னு எது வேணாலும் பேர் சொல்லுவாங்க. That is a நாதா means pinpoint concentration due to nada.
தட்ஸ் a நாதபிந்த உபனிஷத் 20 or 56 verses இருக்கும். அதர்வண வேதா ஆர் ரிக் வேதா. நெக்ஸ்ட் ஒன் யோகராஜா, தட் இஸ் a king of yoga, that is having the 12 verses. ஓகேங்களா? சரி, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மை ரெக்வெஸ்ட், நீங்க புக்கெல்லாம் எடுத்து எதையும் தொலைவ வேண்டாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா அதை நல்லா காதுல வாங்கிக்கங்க. 8 மணிக்கு மேல அதை நோட்ல எடுத்து கப்ப கப்புன்னு எழுதிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிபிடி பாத்தீங்கன்னா நமக்கு மொத்த டோட்டல் வந்து 80 ஸ்லைட்ஸ் இருக்கும். 80 ஸ்லைட்ஸ் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா 8 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு இன் ஈச் யூனிட்? எனி ஐடியா? ஒரு பாடத்தில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? maybe 10. 5 வந்து முகேஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க யோக உபநிஷத் பொறுத்த வரைக்கும் யோக தத்துவ உபநிஷத், நாதபிந்த உபநிஷத், தியான பிந்த உபநிஷத், ஒரு 3 உபநிஷத்துல டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து லாஸ்ட் ஸ்லைட் வரைக்கும் நீங்க தரவா படிச்சுக்கோங்க. தென் யோக உபநிஷத்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரு 356 பேஜஸ் ஆர் 550 நினைக்கிறேன், ஒரு 20 உபநிஷத்து இருக்கிற ஒரு புக் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதுல நம்ம உபநிஷத் மட்டும் எடுத்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுல எத்தனை பேர் வந்து அந்த கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க? லாஸ்ட் கொஸ்டின் யாரோ எடுத்து பாத்தீங்களா? நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ல பேப்பர் 2 பேப்பர் 1 கொஸ்டின் போட்டிருந்தோம், கடைசி எக்ஸாமோட கொஸ்டின். எத்தனை பேர் பாத்தீங்க? யாரும் பார்க்கல. சரி, ஓகே, அது உங்க சாய்ஸ். ஓகேங்களா? நீங்க அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த தடவை வரப்ப புரியும். புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த மீன் பை உபனிஷத்? இது ஆல்ரெடி எல்லாமே செகண்ட் யூனிட்ல பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் குயிக்கா ஓட்டிட்டு நம்ம வி கோ ஃபார் த டைரக்ட் சப்ஜெக்ட். ஸோ உபனிஷத் இஸ் a Sanskrit word. It is a translate in English to mean upanishat, that is called sitting at the feet of or sitting down near. This illustrates the position of receiving wisdom and guidance humbly from a teacher or guru. ஓகேங்களா? அதாவது ஒரு உயர் அறிவு பெற்ற, பூரணத்தை பற்றிய அறிவு பெற்ற, அதாவது அந்த பிரம்மத்தை பெற்ற அறிவு யார் ஒருத்தர் கொண்டிருக்காரோ அவர் தான் குரு. உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட போய் ஹம்புலா உட்காந்து அவர்கிட்ட உபதேசம் கேட்கறது தான், அதை பத்தி பேசுறதா வந்து உபனிஷத். ஸோ உபனிஷத் ஆர் கன்சிடர்ட் எண்ட் ஆஃப் ஈச் வேதா, both of us the conclusion and also teleological purpose. ஸோ பின் பாயிண்ட் இது எப்ப சார் வந்தது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்தியா எப்ப சுதந்திரம் பெற்றதுன்னா தெரியும், அதுக்கும் உபநிஷத்துல எப்போ வந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஸோ ஆல் த்ரூ த இம்பாசிபிள் டு பின் பாயிண்ட் த ஓல்டஸ்ட் உபநிஷத் டேட் பேக் டு சம்வேர் பிட்வீன் டு த 800 to 400 BC. We have the two concept are elemental and ancient Hindu mind. நமக்கு இந்த உபநிஷத் வந்து 2 கான்செப்ட பேசுங்க, பிரம்மம், ஆத்மன். அதுதான் அந்த 2 கான்செப்ட் தான் நம்மளுக்குள்ள இருக்கும். ஸோ பிரம்மன் எங்கிருந்து வந்தது? The Brahman comes from Sanskrit word for all, and appropriately it is the spirit from which all things emanate and ultimate reality. அதாவது வந்து தூய what you called ஒரு அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. Which one is reality? அதாவது அல்டிமேட் ரியாலிட்டி. எதுக்கெல்லாம் உயர்ந்தது, நம்மளுக்கு எல்லாம் மேல ஒரு உயர்ந்த அறிவு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிரம்மம். நீங்க அது கடவுள்னு வச்சுக்கலாம், அது நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி, ஏதோ ஒரு சாமி கூட வச்சுக்கலாம் நீங்க. சோ அதுவே அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? பிரம்மம் இஸ் த மெட்டீரியல், எஃபிசியன்ட், ஃபார்மல் அண்ட் ஃபைனல் காஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் இன் த காஸ்மாஸ். இட் இஸ் அண்ட் வர்குலர் டர்ம்ஸ் த ஹையஸ்ட் ரியாலிட்டி. ஈசாவாசி உபநிஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரும், ஈசாவாசியம் இதம் சர்வம் தத்கிம் ஜெயத்யா ஜெகத்து அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் வரும். அதாவது உலகமானது ஈஸ்வர ரூபம், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். ஸோ அது மாதிரி இந்த பிரம்மம் அப்படிங்கிறது வந்து இங்க அந்த இறைநிலை, நீங்க இதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காஸ்மாஸ். அடுத்து வாட் இஸ் த மீன் பை ஆத்மன்? ஆத்மன்னா என்ன? நம்ம சொல்லுவோம் இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் செல்ஃப் அல்லது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர். We might say Brahman is outward truth, Atman is inward truth. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்,
யோகா அப்படிங்கிறது டு கனெக்டிங் வித் ஆத்மன் வித் பரமாத்மன். ஓகேங்களா? சோ ஆத்மன் எங்க இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்கு. பரமாத்மன் எங்க இருக்கு? நம்மளுக்கு வெளியே இருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுமா. கேட்கலாமா? சார் இப்போ அரிஸ்டாட்டிலியன் வந்துட்டு 2-3 பக்கம் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சார். ஆக்சுவலா அதோட கான்செப்ட் என்னங்க சார்? அரிஸ்டாட்டிலியன் டெர்ம்ஸ் அந்த லாஜிக் கான்செப்ட் என்னங்க சார்? அவர் ஒரே வார்த்தையில ஹையஸ்ட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டாரு. எது ஒரு உயர்ந்த அறிவோ அது வந்து பிரம்மம். அவ்வளவுதான். சார் இதுல நீங்க அவரை இன்வால்வ் பண்றதுக்கான இல்ல அதெல்லாம் தேவையில்லைம்மா. அதாவது வந்து நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதையும் படிக்க முடியாது. ஜஸ்ட் இவரு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த லைன் வந்து இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த யோகாங்கிற அந்த இதுல வரும். அத கேக்குறீங்க நீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வரக்கூடிய லைன் நீங்க கேக்குறீங்க. இதுக்கு அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெட்டீரியல் ஃபார்மல் அதுதான் சொல்றேன். அந்த ஒரே லைன்ல வந்துருச்சு பாருங்க. ஃபைனல் காஸ் எது ஒண்ணு எல்லாத்துக்கும் இறுதியா இருக்கக்கூடியதோ அது வந்து காஸ்மாஸ் அப்படிங்கிறாரு. அதாவது ஹையஸ்ட் ரியாலிட்டி. இப்ப நாம வந்து மேல இருக்க ஸ்கை நான் போய் தொட முடியுமா? தொட முடியாது. ஜஸ்ட் நம்ம இங்க இருக்க எது வந்து நம்மளுக்கு மீறிய செயல் ஒண்ணு இருக்கோ அது வந்து ஹையஸ்ட். அவ்வளவுதான். அதை மட்டும் விட்டுருங்க. அவ்வளவு அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அது தேவையில்லை. மத்தது கான்செப்ட் அது தேவையில்லை. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த உபனிஷத் நமக்கு தெரியும் 4 பார்ட் ஆஃப் வேதாஸ். ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா அண்ட் அதர்வண வேதா. தேர் ஆர் more than 200 உபனிஷத்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. இதுல முக்கிய உபனிஷத் predated from the 1656 CE and contain is a list of 108 canonical Upanishad including itself at the last. So different types of இந்த யோக உபனிஷத் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணப்பயே சொன்னோம். இப்ப நாம் ஆல்ரெடி இந்த இது சொல்லியிருப்போம் உபனிஷத்ஸ். அந்த உபனிஷத் பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ன உபனிஷத் அப்படின்னா பிரசன்னம் அப்படின்னா கொஸ்டின்களால இருக்கும். ஒரு 6 பேர் போவாங்க, ஒரு முனிவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அது போல இந்த யோக உபனிஷத்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் யோகா பத்தி பேசும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 டைப்ஸ் ஆஃப் யோகா முதல்ல என்னென்ன அப்படின்னா ராஜயோகா, லய யோகா, மந்திர யோகா, ஹத யோகா ஆர் எக்ஸ்பவுண்டட் ஈச் ஆஃப் தெம். ஸோ இதுல ஆக்சுவலா ஆர்டர் பாத்தீங்கன்னா மந்திர யோகா, ஹத யோகா, லய யோகா, ராஜயோகான்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஹம்ச வித்யா, பிரம்ம வித்யா ஆர் இம்பார்ட்டன்ட் யோகா டெக்னிக்ஸ் இன் த எக்ஸ்பிளைன். சார் ஆர்டர் மறுபடியும் சொல்லுங்க சார். மேம் மந்திர யோகா ஃபர்ஸ்ட்டுங்க மேம். மந்திரம் சொல்லுவோம். மந்திர, ஹத, லய, ராஜ. ராஜயோகா ஃபைனலுங்க. இது சிலபஸ். நீங்க சிலபஸ் ஒரு தடவை பாத்துருங்க. சிலபஸ் இது நான் ஆக்சுவலா சிலபஸ் நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 108 உபனிஷத்ஸ் அதை பிரிச்சிருப்பாங்க. இதை நீங்க ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பிராணாஸ். பிராணாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஸோ இந்த டேபிள மனப்பாடம் பண்றங்கிறத விட புரிஞ்சு படிச்சுக்கணும். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் எடுத்து சர்ச் பண்ணி எடுத்து படிச்சுக்கணும். ஸோ பிராணாஸ் ஹேவிங் த 5 பிராணா. தட் இஸ் த மெயின் பிராணா. மகா பிராணாஸ். பிராணா, உதானா, சமானா, அப்பானா அண்ட் வியானா. அடுத்து நெக்ஸ்ட் உபபிராணா ஸ்நாகா, கூர்மா, கிரிகாரா, தேவதத்தா, தனஞ்சயா. நெக்ஸ்ட் நாடிஸ் 10 நாடிஸ் இருக்கும். சக்கராஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நாடிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். பிராணால இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மெட்டீரியல் வாங்கினீங்களுக்கு தெரியும். கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்வேதஸ்வத்தாரா உபனிஷத். ஸோ ஸ்வேதஸ்வத்தாரா உபனிஷத் ஃபர்ஸ்ட் இது எந்த உபனிஷத்து கீழே வருது, எந்த வேதத்துக்கு கீழே வருது அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதா. இட் இஸ் கெட் த நேம் ஃப்ரம் ரிஷி ஸ்வேதஸ்வத்தாரா. ஸோ ஒரு ரிஷியோட பேர்ல அமைஞ்ச பேர் தான் வந்து அந்த உபனிஷத் தான் வந்து ஸ்வேதஸ்வத்தாரா. ஹூ டாட் த ட்ரூத் கண்டைன்ட் இன்டு த டிசிபிள்ஸ். அதாவது தனக்கு மேல் உள்ள அந்த அறிவு, உயர்நிலை அறிவை பத்தி குரு வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உபனிஷத் பொறுத்த வரைக்கும் இதுல இட் இஸ் பிரசன்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் வேதாந்தா, சாங்கியா அண்ட் யோகா டெக்ஸ்ட். இதுவும் வந்து கம்பைன்டு. அதாவது வந்து எல்லா கான்செப்டும் இதுக்குள்ள வரும். ஆத்மா பத்தி பேசும். இதுலயும் வந்து புருஷா பிரகிருதின்னு ஒரு கான்செப்ட் வரும். தென் யோகா கான்செப்ட் வரும். ஸோ ஆல்ரெடி இதை வந்து நீங்க அந்த சாங்கிய யோகா வந்து இது பார்த்து வந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல.
சாங்கிய இது பார்த்திருப்பீங்க. அதுல புருஷா பிரகிருதின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பதஞ்சலியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல 14th உபனிஷத் 108 உபனிஷத்ஸ்ல திஸ் ஒன் 14th உபனிஷத் 113 வெர்சஸ் இருக்கு. இந்த 113 வெர்சஸ்ல எத்தனை சாப்டர்ல இருக்குன்னா 6 சாப்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இதுல எதை பத்தி பேசுது அப்படின்னா பிரைமல் காஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் எண்ட். இதுக்கு அதாவது ப்ரொடக்ஷனுக்கு இந்த உலகம் உருவானதுக்கு காரணம் அந்த உயர் அறிவு. அது எங்க இருக்குன்னா மேல நமக்குள்ள இருக்கு, இயற்கை தான் அது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. தென் கான்செப்ட் ஆஃப் பர்சனல் காட், 2 விஷயத்தை பத்தி பேசும் மெயினா. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் பர்சனல் காட் ஈஸ்வரா அண்ட் சஜஸ்டிங் டு பி த ஒன்ஸ் ஓன் ஹையஸ்ட் செல்ஃப் டிஸ்டன்ஸ் த ஹையஸ்ட் சோல் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் சோல். ஓகேங்களா? நம்மளுக்குள்ள இருக்கக்கூடியது ரெண்டும் வந்து செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் சோலு, இண்டிவிஜுவல் சோலு, இது 2 தான் பிரிக்கிறது. உயர் அறிவுங்கிறது இறைவன். அதாவது வேதாத்ரி மகரிஷி கான்செப்ட் பிரகாரம் சொன்னீங்கன்னா நம்மளும் வந்து மனிதனும் கடவுள் தான். தெரியுங்களா தெரியாதா? நம்மளும் கடவுள் தான் அக்கார்டிங் டு மகரிஷி கான்செப்ட். 1 செகண்ட்ங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அக்கார்டிங் டு வேதாத்ரி மகரிஷி கடவுள் பிளஸ் அக்கார்டிங் கர்மா இஸ் ஈக்குவல் டு மனிதன். ஓகேங்களா? அதுவே அந்த கர்மாவை மனிதன்ல இருந்து கழிச்சுட்டா நீங்க கடவுள், அவ்வளவுதான். அதுதான் கான்செப்ட் ஆஃப் பர்சனல் காட். தென் ஹையஸ்ட் பிரம்மன், இதுல ஹையஸ்ட் பிரம்மன் எங்க இருக்கு? விச் இஸ் எத்தனல் அண்ட் வேர் தேர் இஸ் எ ட்ரையட் அண்ட் டு த போக்ரிதி அண்ட் போக்யா அண்ட் பிருத்வி. அதாவது நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா போக்ரி சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், மூவர். வித் அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், வித் மெடிடேஷன் when being fully realized and possess this triad within the self, he knows the Brahman. கடவுள் எங்கேயும் கிடையாது, தனக்குள்ள இருக்கிறாரு. அதை உணர்ந்துட்டா அவன் கடவுள். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓவர் வியூ சொல்லிடுறேன் ஸ்வேதஸ்வத்தார உபனிஷத் பத்தி, அப்புறம் நம்ம உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் இருக்கு, நான் முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த 6 சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெர்சஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்தை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. எப்படின்னா இட் இஸ் கம்பேர் வித் ஒன் ரிவர். ஒரு ஆறு தண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. காவிரி ஆறு ஓடி போய் கடைசியா எங்க போய் கலக்கும்? ஒரு கடல்ல கலக்குது. ஓகேங்களா? அது மாதிரி மனிதர்கள் வந்து எல்லாரும் உலகத்துல பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம். எல்லாரும் எப்படி போய் ஒரு நதி போய் கடல்ல சங்கமிக்குதோ அது போல நாமும் கடைசியா போய் இறைவன் அப்படிங்கிற இதுல போய் சங்கமிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் அப்படின்னு வந்து திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுவார். சோ அந்த மாதிரி நம்மளுடைய தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர் அறிவை நாம எப்படி சார் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அக்கார்டிங் டு ஸ்வேதஸ்வத்தார உபனிஷத், வித் மெடிடேஷன் we being fully realize and possess this triad within the self. ஸோ இந்த இதை நான் யாரு தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர்றாங்களோ அவரு தான் வந்து அந்த பிரம்மனை உயர் அறிவை உணர்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஆத்மன். ஸோ நான் ஆத்மன் பரமாத்மன் ஆல்ரெடி சொன்னோம். ஆத்மன்னா யாருங்க? நம்ம. ஓகேங்களா? நம்மளுடைய ஃபைனல் கோல் என்ன? டு ரீச் த பிரம்மம், இறைவனா மாறுறது, இறைவனோட சேர்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நாராயணர்கிட்ட போய் சேர்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஸ்வேதஸ்வத்தார உபனிஷத்
வெர்சஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1.13 to 1.6 என்ன சொல்லுது அப்படின்னா தட் டு நோ த காட் லுக் வித்தின் நோ யுவர் ஆத்மன். நீ கடவுளை எங்கேயும் தேடாதப்பா, உனக்குள்ள தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய படத்துல ஒரு பாட்டு வரும், இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கயோ அலைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு வரும். ஓகேங்களா? கடவுள் எங்கேயும் இல்ல, சுத்தி முத்தியும் பார்க்க வேண்டாம், நமக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் சஜஸ்ட் மெடிடேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் சிலபல் ஓம். So where one's perceivable body is like one fuel stick and the syllable of Om is the second fuel stick. அதாவது ஒரு 2 தீக்குச்சியை உரசுனா எப்படி தீ பத்துமோ அது போல இந்த ஓம் சிலபல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். which with the discipline and diligent charming and of the sticks unleashes the concealed fire of thought and awareness within. நம்ம ஓம் சாண்டிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஓமோட பொருள் என்னதுங்க? பிரணவத்தின் பொருள். ஏதாவது ஐடியா? எனி ஐடியா? டஃப்பான கொஸ்டின்லாம் இல்ல, இந்த பழைய படம் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். முகேஷ் குமார் என்ன ரைட்டிங் பண்றீங்க? சோ ஃபர்ஸ்ட் பிரணவத்தோட பொருள் என்னன்னா ஆ ஓ இம். ஓகேங்களா? பர பசியந்தி மத்தியமா வைகாரி கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆ ஊ இம், அதாவது வந்து நம்மளுடைய சக்ராஸ் ஆக்டிவேஷன் தான். லம் வம் ரம் எம் ஹம் ஓம் அப்படின்னு 6 சக்ராஸ் மந்திரம் இருந்தது பாத்தீங்களா? அது போல கீழ இருந்து மேல ஏறுது. சோ அதாவது இந்த இறைவனை நான் எப்படி சார் உணர்றது அப்படின்னா, பாலுக்குள்ள இருக்கக்கூடிய நெய் மாதிரி. ஓகேங்களா? ஆயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில், அதாவது ஆயில் விதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் மாதிரி. So as water in slota, as the fire in the fuel sticks, he finds his own self, that one Atman. He who sees him through Satya and Tapas and see all the pervading Atman. ஓகேங்களா? தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை எப்படி உணரலாம் அப்படின்னா, எவர் ஒருவர் சத்தியம் அண்ட் தபஸ், அதாவது உண்மையை பேசிட்டு தவத்தை ஃபாலோ பண்றாங்களோ, and sees all the pervading Atman. Next, the verses 2.8 second chapter பாத்தீங்கன்னா, the verses 2.8 and 2.9 describe the yoga as state of body and mind, wherein the body is the threefold erect posture and mind along with all senses withdrawn into the introspective point within the heart. So இந்த செகண்ட் சாப்டர் வந்து தியான யோகம் பத்தி பேசும். அதாவது ஒரு யோகி வந்து முதல்ல எப்படி உட்காரணும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, the sit, நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னோம், sit comfortably, keep your head in the straight line. அதாவது நம்மளுடைய கழுத்து முதுகுத்தண்டு நேரா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து கண்களை மூடி then concentrate on our heart. ஓகேங்களா? இறைவன் எங்க குடியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க, இறைவன் இதயத்துல குடியிருக்கான்னு சொல்றாங்களா? சோ நம்ம கண்களை மூடி இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்ஸ் ஆஃப் தியானா. வாட் ஆர் த டெக்னிக்ஸ்? ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்க பகவத்கீதா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6th சாப்டர்ல வரும் தியான யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல வந்து யோகி எப்படி உட்காரணும், எங்க போய் உட்காரணும் அப்படின்னு அந்த ப்ரொசீஜர் இருக்கும். அப்படியே சேம் இதுதான் அது. ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் தியானா, பிளேசிங் த பாடி இன் எ ஸ்ட்ரைட் போஸ்டர், ஹோல்டிங் த செஸ்ட் அண்ட் த்ரோட் அண்ட் ஹெட் எரெக்ட், and drawing the senses and the mind into the heart, then knowing one should cross over the all fearful currents by means of the raft of Brahman. ஓகேங்களா? so after the, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு யோகி வந்து ஒரு காட்டுல போய் உட்கார்றாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே கொஸ்டின்ல கேட்கறது தான் இப்ப நான் சொல்றது. ஓகேங்களா? இந்த யோகி இப்ப மெடிடேஷன் பண்ணணும்னு ஒரு காட்டுல போய் உட்கார்றாரு. அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த இடம் வந்து நல்ல தண்ணி வரக்கூடிய இடமா இருக்கணும், விலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃபயரு இதெல்லாம் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், ஊருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியிலயும் இருக்கக்கூடாது, அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம படிப்போம் திரும்ப. ஸோ அங்க போயிட்டு அமைதியா கண்களை மூடி, சிட் இன் த ஸ்ட்ரைட் போஸ்டர், ஹோல்டிங் த செஸ்ட், த்ரோட்,
ஹெட் எரெக்ட், எல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ல உட்காந்து கண்களை மூடுறோம். இங்க வந்து the senses compared with எதோட கம்பேர் பண்ணாங்க கதோபனிஷத்துல சென்சஸ்? சேரிட் மேம் அது பாடி. தேரோட சார். அதாவது குதிரைகள் 5 குதிரைகள் இருக்குல்ல, 5 குதிரை ஓடுது பாத்தீங்களா? அந்த 5 குதிரைகள் அந்த ஹார்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள். ஓகேங்களா? அதாவது கண், காது, மூக்கு இத கண்ணுங்களை மூடி கண்களை மூடுறோம். இப்ப எப்படின்னா நீங்க அங்க போயிட்டு அந்த யோகி வந்து கண்களை மூடி உட்கார்றப்ப இந்த மனம் என்ன ஆகும், உங்களுக்கு அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிற மனம் ஒரு அடங்க ஆரம்பிக்கும். அதாவது என்டர் டு த பிரத்யாகாரா ஸ்டேஜ். நெக்ஸ்ட் நீங்க கண்களை மூடி உட்கார்ந்து தென் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண தாரணா, தென் கோ ஃபார் த மெடிடேஷன், அது தியானம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யோகி உட்கார்ந்து பண்ண மறுபடி என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு when the fivefold perception of yoga arising from the earth, water, light, air and ether have appeared to the yogi and he will not touched by disease, old age or death. ஓகேங்களா? அவர் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன்ல அவர் மேல போக போக ஆஃப்டர் பிஃபோர் ரீச்சிங் த சமாதி, சமாதி போறதுக்கு முன்னாடி அவருக்கு இதெல்லாம் வரும். அதாவது இவர் ஒவ்வொன்னா வின் பண்ணிக்கிட்டே போவார். ஃபர்ஸ்ட் பஞ்சபூதத்தை கான்குயர் பண்ணுவாரு, அதை வின் பண்ணுவார். அதாவது வந்து த யோகி டஸ் நாட் ஹேவ், அவரு அந்த பஞ்சபூதங்களால அவருக்கு இறப்பு வராது. அதே மாதிரி அவர் டச், அதாவது டிசீஸ், ஓல்ட் ஏஜ், டெத்து எதுவுமே அவரை டச் பண்ணாது. ஓகேங்களா? இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது நான் புரியுதா? இல்ல சார் நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல நான் பேசுற லாங்குவேஜ் ஏதாவது புரியாம இருக்குதா? நோ சார், கிளியர் சார். ஓகேங்களா? இல்ல நான் இங்க மேம் ஐ திங்க் ராஜேஸ்வரி மூர்த்தி மேம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சார் புரியுது சார். தீபா வந்து நோட்டை எடுத்து புரட்டிக்கிட்டு இருக்கிற அப்படி பயங்கரமா யோசனையில் இருக்கு அப்படி. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து நெக்ஸ்ட் இட் இஸ் அ செட் டு த, நீங்க நான் சொன்ன அதாவது வந்து யோகி வந்து போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு அவர் அந்த ஒவ்வொன்னா வின் பண்ணிக்கிட்டே வராரு. அந்த பஞ்சபூதங்களை வின் பண்றப்ப அவர் என்ன ஆகும், அவரு அந்த பஞ்சபூதங்களால அவருக்கு டெத் வராது. அதே மாதிரி வந்து அவரை எந்த டிசீஸும் அவரை ஈவன் வயசு அந்த எதுவுமே ஆகாது, முதுமை வராது, இறப்பு வராது, எதுவுமே வராது. சோ இதனால அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் செட் தட் அவருக்கு உள்ள யோகாக்குள்ள என்ட்ரானோனையும் லைட்னஸ் ஆஃப் பாடி, ஹெல்த், ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் மைண்ட், கிளியரன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஷன், a beautiful voice and agreeable adore and scanties excretions. ஓகேங்களா? அதாவது உடல் வந்து லைட் ஆயிரும், ஹெல்த்தா இருப்பாரு, தெளிவான மனநிலை, கிளியரன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல் வாய்ஸ், எல்லாமே அவர் மன்மதன் போல அழகாயிருவாரு. அண்ட் அவருக்கு நல்ல குரல் வளம் வந்துரும், அவர் எல்லாருமே விரும்புவாங்க உலகத்துல. ஈஸ்வரனுக்கு அடுத்தது அவர் தான் இருப்பாரு கீழே. ஓகேங்களா? அது சாரி ஈஸ்வரன், நீங்க யாரோ நாராயணர் ஃபேன் இருந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்டிஸ், அதாவது அவருக்கு அந்த இதெல்லாம் வெளியே போகாது, அது எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே சைன் மீன்ஸ் அவர் அந்த வின் பண்ணதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? நான் சொல்றது புரியுதா? அவர் அதாவது வந்து அதை ஓவர் கம் பண்ணதுனால இவருக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து சூத்ராவில் இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல அடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி எங்க யோகா பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியாச்சு. It is a clean level spot free from bubbles and fire and gravel, delightful by its sounds and its water and powers, favorable thought and not offensive to the eye, and it is a hidden retreat protected from the wind, and one should practice yoga. புரியுதுங்களா? நான் சொன்னதெல்லாம் இங்க வந்துருச்சா? அமைதியா இருக்கணும், அங்கிருந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, ரொம்ப காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வாட்டர் இருக்கணும். அது இன்னும் வந்து இன்னும் கிளியரா வந்து ஹத யோகாவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து 3 குணாஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி வி நோ தட் 3 கலர்ஸ் 3 குணாஸ், சத்துவம், ரஜஸ் அண்ட் தமஸ். ஓகேங்களா? ஒரு யோகிக்கு என்ன குணம் வேணும்? சத்துவகுணம். எஸ், குட்.
ஸோ சத்துவ குணா இஸ் ரிலேட்டட் வித் ரெட் கலர் அண்ட் ஹார்மோனியஸ் பியூரிட்டி. ரஜஸ் அப்படின்னா ஒயிட் கலர், கன்ஃபியூஸ்டு பேஷன். அண்ட் தமஸ் இட் இஸ் அ பிளாக் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் டார்க்னஸ். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி அவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. And controlling the senses, repressing and regulating the breathing, checking the movements of the body, gently breathing through the nostrils, advice should undistractedly restrain this mind, the chariot yoked with the vigorous horses. நான் சொன்னது இங்க வந்துருச்சுங்களா? நீங்க கண்களை மூடி உக்காந்தீங்கன்னா அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை அதாவது 5 குதிரைகளும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும். அதாவது அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தாட்ஸ் இதெல்லாம் வந்து டோரை க்ளோஸ் பண்றோம். லைக் எக்ஸாம்பிள், உங்க வீட்டு பையன் வந்து வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கான். தம்பி இங்க வான்னு கூப்பிடுறீங்க, தம்பி வரமாட்டேங்கிறான். உடனே வந்து ஒரு ஸ்வீட், இந்த ஸ்வீட் நான் எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா பையன் வெளியே இருந்து உள்ள வந்துருவான். ஸோ நம்ம வெளியே போய்கிட்டு இருக்கிற மனசை என்ன பண்றோம், கண்களை மூடி க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் த கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப பத்தஞ்சலி யோக சூத்ரால இப்ப ஒவ்வொருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இப்ப உபனிஷத்துலயும் குரு வந்து சிஷ்யருக்கு சொல்ற மாதிரி இது யாருக்கு சொன்னது சார்? யாரு யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பிப்பிலாதர் அவர் வந்து நீங்க நம்ம அதாவது வந்து இங்க வந்து நம்ம இப்ப ராஜ்குமார் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்லாம் இங்கெல்லாம் கிடையாதுங்க. அங்க யாருமே தங்களை பிரபலப்படுத்தி இல்லை. நீங்க உபனிஷத் பிரசன்ன உபனிஷத் படிக்கிறப்ப வேல்முருகன் சார் வந்து பிடிஎஃப் எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா அதுல பிப்பிலாதன்னு ஒருத்தர் வருவாரு. இதுல பிரசன்ன உபநிஷத்துல வராரு, தெரியுமில்ல உங்களுக்கு? 6 பேர் போவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இது யாரு 6 பேர் போறாங்க, 6 கேள்வி கேட்பாங்க. அந்த 6 பேரும் வந்து எப்படியாப்பட்ட ஆளுங்க? ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சூரியனோட பேரனா இருப்பாரு, ஒருத்தர் பெரிய நாட்டுக்கு அரசனும் இருப்பாரு. இந்த மாதிரி 6 பேர் போறாங்களா? அந்த 6 பேரும் யாருகிட்ட போறாங்க? அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. ஸோ அந்த பிப்லாத முனிவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவங்க 6 பேரும் போவாங்க. போன உடனே சுவாமி எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு உடனேயும் இந்தாப்பா உடனே சொல்றேன்லாம் சொல்லல. நீங்க வந்து 1 இயர் வந்து வேலை செய்யணும். தவம் பிரம்மச்சரியம் எல்லாம் பர்ஃபெக்டா கடைபிடிக்கணும். நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அவர் ஆன்சர் சொல்லுவாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு சொன்னவங்க இப்படி சொன்னாங்க அப்படிம்பாரு. நீங்க சொன்ன இதுக்கு ஆன்சர் அதுதான். இப்ப நம்ம சொல்லுங்க மேம். இல்லைங்க சார், யாராவது எழுந்தர் ரைட்டர் அந்த மாதிரி கேட்பாங்களா சார்? அதுக்காக தான் கேட்டேன். அப்படியெல்லாம் வராதுங்க மேம், அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம உபனிஷத் வரைக்கும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கலாம் யாருக்குமே தெரியாதுங்க மேம். இப்ப வேதவியாசர் இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணினாரு, 4 வேதங்களை தொகுத்தாரு. 4 வேதங்கள் எனக்கு படிக்க கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னுட்டு 4 வேதங்கள் 10 உபனிஷத்தாச்சு. 10 உபனிஷத்தா கொண்டுட்டு வந்தாங்க. 10 உபனிஷத்தும் எனக்கு படிக்க கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னுட்டு அதை வந்து ஷார்ட் பண்ணி மகாபாரதம் ராமாயணமா கொண்டுட்டு வந்தாங்க. அதுவும் எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னாங்க. அதுக்குதான் வந்து பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. அதுவும் இப்ப கடைசியா வந்து 1 லைன் ஸ்டோரின்னு வந்து நிக்குது. ஓகேங்களா? சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவாரு, நம்ம வீட்டுல மாடு இருக்கு இல்லைங்க, எங்க வீட்டுல மாடு இருக்கு. மாடு வந்து நாங்க வீட்டுல போய் நம்ம பால் பீசுவோம். பால் பீசி ஒரு குண்டால கொண்டுட்டு வந்து பால் கொடுத்து நாம சூடு பண்ணி குடிப்போம். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி வீட்டுல பால் குடிக்கிறப்ப உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரணும். இந்த மாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேதங்கள். அந்த வேதங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வேதங்கள் கிட்ட இருந்து வந்து அந்த கன்று வந்து என்னன்னா உபனிஷத்ஸ். ஓகேங்களா? இந்த உபனிஷத் இதை கறக்கிறவன் யாருன்னா நம்ம. அந்த பால் தான் வந்து பகவத்கீதா. புரியுதுங்களா? இந்த மாடு என்ன பண்ணுது, வெளியில இருந்து போய் டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிட்டு வருது. அந்த வேதங்கிற மாடு போய் எல்லாம் டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து பாலா பகவத்கீதாவா கொடுத்துருச்சு. அவ்வளவுதான் கதை. இதுதான் சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவாரு. நான் மேபி இதுல சொன்னதுல மேபி சின்ன கரெக்ஷன் இருக்கலாம், பட் கோர் கான்செப்ட் இதுதான். அந்த மாடு, அந்த கண்ணுக்குட்டி, பால், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பால் தான் பகவத்கீதா.
ஓகே சார். தேங்க் ஆமாங்க மேம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இவரு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க யோக உபனிஷத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காமனா நாடி சுத்தி பிராணாயாமா. நாடி சுத்தி பிராணாயாமா தான் இங்க பெஸ்ட். எல்லா இதுலயுமே நாடி சுத்தி பிராணாயாமா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. gently breathing through the nostrils, the wise should undistractedly restrain his mind, that chariot yoked by the vigorous horses. Next, then the knowing one without being least distracted should keep his hold on the mind as on the reins attached to the restive horse. So such the state where the self reflective meditation starts. அதாவது நம்ம சொன்ன மாதிரி கண்களை மூடி உட்கார ஆரம்பிச்சு நம்மள உணர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற மைண்ட்ஸ் அந்த தாட்ஸ் க்ளோஸ் ஆகும். எப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் உங்க வீட்டுல வந்து சாமி ரூம்ல விளக்கு பொருத்தி வைப்பீங்க. ஓகேங்களா? காத்தடிக்காம அந்த தீபம் எரியுதுன்னா எப்படி எரியும்? அமைதியா எரியும் பாத்தீங்களா? அது மாதிரி நம்மளுடைய மனம் வந்து அப்படியே ஆழ்ந்து தன்னை உணர ஆரம்பிக்கிறப்ப அங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆனா எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லகுதத்துவம், ஆரோக்கியம், அல்பதத்துவம், வர்ண பிரசாதக, ஸ்வர சாஸ்தவம் ச, கந்தக சுபோ, மூத்திர புருஷனம், அல்பம், யோக பிரவிருத்திம் பிரதமம் வதந்தி. ஓகேங்களா? ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்மளுடைய the yogi entered with the body made strong by the fire of yoga. பாடி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகேங்களா? அவர் வந்து டிசீஸ், ஓல்டேஜ் எதனாலையும் அவர் வந்து இதாக மாட்டாரு, அஃபெக்ட் ஆக மாட்டாரு. அவருடைய பாடி லைட் ஆயிரும், ஹெல்த்தியா இருக்கும். அவருடைய மைண்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டிசையர். So he has shining complexion, sweet voice and pleasant odor. When the exhalations become scanty. ஓகேங்களா? அவருடைய அந்த வெளியே தள்ளக்கூடிய அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வராது. அதுவும் வந்து தங்கமா மாறிடும். ஆக்சுவலா அது இதுல போடல, அதுதான் அதுல மீனிங் இருக்கு. So he has attained the first degree of concentration. He shine brilliantly. So embodied being realized once attained the end or goal. ஸோ அவர் வந்து ஃப்ரீட் ஃப்ரம் த ஷாரோ, ஹி ரியலைஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் த ஆத்மன். ஓகேங்களா? தன்னை உணர்ந்தவருக்கு அவருக்கு இன்னமேட்டு இருக்கு எந்த இதுவுமே வராது. நார்மல் மனிதன் மாதிரி அவர் வரமாட்டாரு. அடுத்து வந்து சாப்டர் 6 பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் காட், அந்த கடவுள் பத்தி பேசும். இட் இஸ் ஹி இஸ் அ பியூர் கான்சியஸ்னஸ் ஃப்ரீ ஃப்ரம் த 3 குணாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஹி இஸ் த காஸ் ஆஃப் லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அண்ட் த பாண்டேஜ். ஓகேங்களா? ஹி இஸ் த சோல் ஆஃப் யூனிவர்ஸ், ஹி இஸ் இம்மார்டல் அண்ட் ஹி இஸ் த ரூலர்ஷிப், ஹி இஸ் ஆல் நோயிங், ஆல் பர்வேடிங். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளார். ஓகேங்களா? த ப்ரொடக்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், த எட்டர்னல் ரூலர். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் எப்படி சார் நான் அதை டெக்னிக்ஸை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அவித்யை, அதாவது அவித்யா, அக்கார்டிங் டு பதஞ்சலி யோக சூத்ரா, த ஆல் தி காசஸ் ஆஃப் அவர் ஹியூமன் சஃபரிங்ஸ். எதனால் ஒரு மனிதனுக்கு சஃபரிங்ஸ் எல்லாம் வருது சொல்லுங்க? அவித்யா, அஸ்மிதா, ராகதேஷ, அபினிவேஷம். அது வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டேடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவித்யா, ignorance. அவித்யா தான். இது வந்து யூஜிஸ் நெட் கொஸ்டினுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? there is a one last species that which who is the impossible and who is the worthy of being adored by the creator. ஓகேங்களா? சோ அந்த சோல் எப்படி சார் இருக்கும், அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த சோல் வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம திருமூலர் சொன்ன மாதிரிதான், ஒரு கோவின் மயிர் எடுத்து 100 லட்சம் துண்டுகளாக்கி அந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று வரும் பாத்தீங்களா, that it is the potentially infinite. So himself realizing Brahman by the power of self control and concentration of mind as well by grace of God. ஓகேங்களா? நம்ம இறைவனை உணரணும் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஆஸ் வெல் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஓகேங்களா? சிவபுராணத்துல வர மாதிரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இத படிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு கிரேஸ் வேணும். ஓகேங்களா? சோ நம்ம அந்த தன்னை உணர்றதுக்கும் நம்ம உணர்றதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி
இதுல வந்து should not be thought by one whose patient have not been subdued, not a worthy son, not one be worthy discipline. ஓகேங்களா? இதுல வந்து பேசிக்கலாம் நம்ம இது பண்ண முடியாது. அடுத்து these truths should thought to one who have supreme devotion to God and has an equal degree of devotion to the spiritual teacher. நான் ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாங்க. மீதி செஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சார். நாளைக்கு சாட்டர்டே சார், நாளைக்கு சாட்டர்டே கிளாஸ் இருக்குதுங்களா? வாழ்கோளும் இல்லைங்க மேம், கிளாஸ் கிடையாது. ஓகே. அண்ணா மண்டே என்ன நெக்ஸ்ட் மண்டே தானே சார்?